ஹாய் ஆல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே இருக்கிற டாப் செல்லிங் கார் பிராண்ட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் நிறைய பிராண்டுக்கு வந்து ஃபேன் பாய்ஸில் இருப்பீங்க. அதே மாதிரி பென்ஸ், ஆடி, பிஎம்டபிள்யூக்குலாம் முரட்டுத்தனமான ஃபேன் பாய்ஸில் இருப்பீங்க. ஆனால் நீங்களாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் கூட ஆவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்து என்னென்ன கார்லாம் இருக்குது, என்னென்ன பிராண்ட்லாம் டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி, இப்போ டாப் 10ல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த லிஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா 2025 லேட்டஸ்ட் அப்டேட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா 2024 எண்டு வரைக்கும், டிசம்பர் வரைக்கும் எந்தெந்த கார்ஸ் வந்து எந்தெந்த காரோட பிராண்ட் வந்து அதிகமாக கார் சேல் பண்ணியிருக்காங்க, யூனிட்ஸ், அதாவது 1 மில்லியன் 2 மில்லியன் அந்த மாதிரி எத்தனை யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைட் அப்படிங்கிறதான் கணக்கு எடுத்திருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 10th பிளேஸ் பிடிச்சிருக்கிற அந்த காரோட பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செவோலேட். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஆண்டையாக இருந்தாங்க, ஒரு ஆண்ட பரம்பரை அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி, ஏர்லி 2000ஸ்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து அதிகமாக கவனம் செலுத்தாதனால அவங்க வந்து 10th பிளேஸுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் அவங்க வந்து டாப் 3 கம்பெனியில் இவங்க தான் இருந்தாங்க. இப்போதைக்கு இவங்களோட பிளேஸ் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10th இருக்குது வேர்ல்டு வைடு. செவோலேட் இந்த கார் பிராண்ட் வந்து கடைசி வருஷம் வந்து எவ்வளோ யூனிட் சேல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3,34,000, அதாவது 30,34,000 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு வைட் நான் சொல்கிறது. இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 9th பிளேஸில் இருக்கிற காரோட பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கியா. இவங்க வந்துட்டு சவுத் கொரியாவோட ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சரர் கார்களை. கியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லீடிங் மேனுஃபேக்சரர் இன் சவுத் கொரியாவோட ஒன் ஆஃப் த பில்லர்னு சொல்லலாம் கார் மேனுஃபேக்சரிங் ஃபீல்டில். இவங்க வந்து கடந்த ஒரு 7 வருஷமாக வந்து இந்தியாவில் வந்து நிறைய வந்து இனோவேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய காரை வந்து லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஃபேமஸான கார்லாம் என்னென்ன கார் செக்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா கியா செல்டாஸ், அது வந்து ரொம்ப அதிகமாக சேல் பண்ண ஒரு காரு. இவங்களோட கார்லாம் வந்து எத்தனை யூனிட் சேல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் 30,89,000 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க, அதாவது 3.89 மில்லியன் அந்த ஒரு மார்ஜின் எட்டியிருக்காங்க. இதனால தான் வந்து இவங்க வந்து 9th பிளேஸில் இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 8th பிளேஸில் இருக்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாப்பனீஸ் லெஜெண்ட் சுசுகி தான் வந்து ஒன் ஆஃப் த ரீஃபைன்ட் இன்ஜின்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கம்பெனி. நல்ல ஒரு அவங்களோட டியூரபிலிட்டி, இது ரீஃபைன்மெண்ட்டு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிலையபிள், இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பேர் போனவங்க. அவங்களோட பில்டு குவாலிட்டி வேணால் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குமே தவிர மற்றபடி அவங்களோட சேல்ஸ்லாம் பிச்சுக்கிட்டு போச்சு ஆல்டோலாம் இந்தியா லெவலில். இவங்களோட மோஸ்ட்லி சேல் ஆகிற ஒரு பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான். இந்தியாவை தவிர மற்ற கண்ட்ரிஸ், யூரோப் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவ்வளோக்கா சேல்ஸ் இருக்காது. ஆனால் இந்தியாவில் தான் எங்களோட மேஜர் பங்களிப்பே இருக்குது. லாஸ்ட் இயர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 32,48,000 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. அதாவது இந்தியாவில் மட்டும் சொல்ல, குளோபலி சேர்த்து, வேர்ல்டு வைட் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். இதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுசுகி நம்ம பிளேஸில் வந்துட்டு 8th பிளேஸ் பிடிக்கிறாங்க. இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 7th பிளேஸ் பிடிக்கிறது வந்து என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே அடுத்த ஒரு ஜாப்பனீஸ் லெஜெண்ட் தான். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிசான். இந்த நிசான் வந்துட்டு போன வருஷம் வந்து எத்தனை சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 32,75,000 யூனிட் வந்து சேல் பண்ணியிருக்காங்க குளோபலி. இவங்களும் வந்து அவங்களோட வெல் நோன் ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரிலையபிள் தான், ஃபுல்லி ரீஃபைண்டான ஒரு இன்ஜினை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஜாப்பனீஸ் காரங்களை அடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி தான் நிசானும் தரமான காரை இப்போவும் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நல்லா ஒரு ஃபேமஸாக இருந்த கார் பிராண்ட் வந்து இப்போ கொஞ்சம் அப்படியே அமுகிட்டே வருது. இருந்தாலுமே வந்துட்டு 7th பிளேஸை பிடிக்கிற அளவுக்கு இன்னும் அவங்களோட யூனிட் சேல் ஆகிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 6th பிளேஸை பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்டுக்கெல்லாம் லெஜெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாகவே வந்து கார் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு அப்படியே கொடி கட்டி பறக்கிற ஹோண்டா தான். ஹோண்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேமஸான கார் மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி, ஹோண்டா ஜாஸ், இந்த மாதிரி வந்து காலத்துக்கு அழியாத மாடல்லாம் இன்னும் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இன்றைக்குமே வந்துட்டு யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக செகண்ட் ஹேண்டில் வந்துட்டு கம்மியான சீப்பான ஹோண்டா வந்து கிடச்சிடும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. அதுவும் இல்லாமல் கம்ஃபர்ட்டாக இருக்கட்டும், அவங்க கொடுக்குற அந்த ஒரு ரிலையபிலிட்டி, டியூரபிலிட்டி, இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியாலுமே, எந்த ஒரு ஜெர்மன் கம்பெனியாவோ இருக்கட்டும், கொரியன் கம்பெனியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து காம்பீட்டே பண்ண முடியாது. ஒரு செப்பரேட் லீகில் தான் இருக்காங்க ஹோண்டா. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கடந்த லிஸ்ட்டில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்த லிஸ்ட்லலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாப் 3 டாப் 4ல் இருந்தாங்க. இப்போ 2 பிளேஸ் இறங்கி வந்துட்டு 6th பிளேஸ் வந்திருக்காங்க. கொஞ்சம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா திருப்பி அவங்களோட அந்த ஒரு லெஜெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேஸை பிடிச்சிருவாங்க. ஹோண்டா வந்துட்டு கடந்த வருஷம் எத்தனை யூனிட் விற்றுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் 36,61,000 யூனிட் வந்து விற்றுருக்காங்க. இதனால தான் வந்துட்டு அவங்க வந்து 6th பிளேஸை பிடிக்கிறாங்க நம்ம லிஸ்ட்டில். இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 5th பிளேஸை பிடிக்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா கொரியாவோட லெஜெண்ட், கொரியாவோட நம்பர் 1 இன் எவ்ரி ஃபீல்டு அப்படின்னு சொல்லிடலாம், ஹுண்டாய் தான். அதாவது பார்த்தீங்கன்னா கொரியாவை வந்து மேலே கொண்டு போகிறதே இந்த ஒரு பிராண்டு தான். கொரியாவோட ஒன் ஆஃப் த அடையாளமாகவே இவங்க தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய ட்ரெயினோட இன்ஜின்லாம் வந்து இவங்க தான் தயாரிக்கிறாங்க கொரியாக்காக. இந்த மாதிரி பல்வேறு இடத்துல வந்து இவங்க வந்து கொடி கட்டி பறக்கிறாங்க கொரியாக்குள்ளே மட்டும். வேர்ல்டு வைடு வந்துட்டு ஹோண்டாவை பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ மேலே வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி பண்ணதே இல்லை, ஹோண்டாவும் இறங்கினதே இல்லை.
இவங்க ஹோண்டாக்கு மேலே என்றைக்குமே வந்தது கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோண்டாவே பின்னுக்கு தள்ளிட்டு வந்துட்டு இவங்க நம்பர் 5 போயிட்டாங்க. டாப் 5 அந்த சூப்ரீம் லீகுக்குள்ளே வந்துட்டாங்க. ஹுண்டாயோட ஃபேமஸான அந்த ஒரு மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வெர்னா இப்போ பீக்கில் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா i20 இருக்கட்டும், i10 இந்த மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு 2-3 காரை மட்டுமே வச்சு அதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு டாப் 5க்குள்ள என்டர் ஆகிட்டாங்க. வேர்ல்டு வைடு இவங்க கடந்த வருஷம் எத்தனை யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 39,12,000 கார்களை வந்து விற்று தள்ளியிருக்காங்க வேர்ல்டு வைட். இதனால தான் இவங்க வந்து 5th பிளேஸ் பிடிச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 4th பிளேஸ் பிடிக்கிறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கேட்டால் ஷாக்காயிருவீங்க. வேறு யாரும் இல்லை, BYD தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லி எலக்ட்ரிக்லேயே கான்சென்ட்ரேட் பண்ணுற அந்த BYD கம்பெனி தான். இவங்க வந்துட்டு யாருக்கு போட்டியாக வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்லாக்கு போட்டியாக வந்தாங்க. ஆனால் வந்துட்டு டெஸ்லா வந்து இன்னும் இந்தியாவில் வரல. ஆனால் இவங்க வந்து வேர்ல்டு வைடு வந்து எல்லா இடத்துலையும் சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸுக்கு வந்துட்டு 10 பிளேஸ் முன்னாடி வந்திருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 14வது பிளேஸ் இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஜம்ப். ஏன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து 2 மில்லியன், இந்த வருஷம் 4 மில்லியன் யூனிட் சேல் பண்ணி அப்படியே 50% வந்து ஹைக்கு சரியான ஜம்ப் அடிச்சிருக்காங்க. மரண சேல்ஸில் ஓடிட்டு இருக்குது BYD. மற்ற கார் பிராண்ட்ஸ்லாம் யாரா இவனுங்க இப்போ எங்கிருந்தா வந்தானுங்க, பறந்து வந்தானுங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. சைனாவே வாயை பறந்து பார்த்துட்டு இருக்காங்க. சைனா வந்துட்டு இந்த ஒரே ஒரு பிராண்டு தான் வச்சிருக்காங்க. இந்த ஒரே ஒரு பிராண்டை வச்சு அவங்க உலகத்தையே ஆட்டி படிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு சேல்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த வருஷமே இந்த அளவுக்கு சேல்ஸ் அப்படின்னா அப்போ அடுத்த வருஷம் நினைச்சு பாருங்க, இன்னும் 4 வருஷம் கழிச்சு எங்கே போய் நிற்க போதுனே தெரியல. அதுவும் இல்லாமல் அவங்களோட கார் மாடலும் வந்து அவ்வளோ சூப்பராக தான் இருக்குது. நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியோட தான் இருக்குது. அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு BYD தான் வந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்க போகிறாங்க. இந்த BYD வந்ததுல இருந்துட்டு யாருக்கு பெரிய தலைவலியோ இல்லையோ, கண்டிப்பாக மஸ்க்கு அவருக்கு வந்து சரியான தலைவலி. எங்கிருந்தா இவனை வந்தானுங்க, நம்மளே வந்து அதிகமாக காசை விலையை சொல்லி நம்ம டெஸ்லாவை தள்ளலான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இவன் வந்து சீப்பாக கொடுத்துட்டு போயிடுறானே அப்படின்னு சொல்லிட்டு காண்டில் இருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த BYDயோட கார் ரேட்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 35 லட்சம் 50 லட்சத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனால் டெஸ்லாலாம் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலேயே போகிற மாதிரி இருக்குது. அதனால வந்துட்டு மண்டே பிசுக்கிட்டு உட்காந்துருக்காங்க டெஸ்லாவோட எம்ப்ளாயிஸ் எல்லாருமே. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே அனலிசிஸ்ட் ஆகட்டும் இல்லாட்டி வந்து எந்த ஒரு அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா BYD வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷனாக பார்க்குறாங்க, ஒரு கேம் சேஞ்சராக பார்க்குறாங்க. இது எந்த அளவுக்கு கண்டினியூ ஆகுமா, இல்லை வந்து இதுக்கு போட்டி இன்னொரு கார் கம்பெனி வருமா, இல்லாட்டி டொயோட்டா வந்துருவாங்களா, இல்லாட்டி என்னன்னு சொல்லி போய் பார்க்கலாம். அதாவது நான் சொல்கிறது வந்து EVயில் நான் சொல்லிட்டு இருக்கேன். இவங்க BYD வந்து கடைசி வருஷம் எத்தனை யூனிட் சேல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 40,85,000 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. முரட்டுத்தனமான சேல். அதனால தான் வந்துட்டு நம்பர் 4 அப்படிங்கிற அந்த ஒரு சுப்ரீம் ஸ்பாட் அதை பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 3rd பிளேஸை பிடிக்கிறது வந்து என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி கேட்டால் நிறைய பேர் வந்து ஷாக் ஆயிருவீங்க. என்னது இந்த கம்பெனி இன்னும் ஓடிட்டு தான் இருக்கா, இன்னும் உசுரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, ஃபோர்டு அப்படிங்கிற அந்த கம்பெனி தான், அந்த ஒரு அமெரிக்கன் ஜெயண்ட். அவங்க தான் வந்து இன்னும் 3rd பிளேஸில் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி அதெல்லாம் இந்தியாவை விட்டு எக்ஸிட் ஆகிட்டாங்களே, இன்னும் எப்படி ஓடுது, பழப்பு ஓடுது. இந்தியாவில் தான் பாப்புலேஷன் ஜாஸ்தி, வாங்கறதுக்கு ஆள் இருப்பாங்க, எப்படி இவங்க 3rd பிளேஸை பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அவங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து US, இந்த ரெண்டு மேஜரான ஒரு மார்க்கெட்டை மட்டும் தான் பிடிச்சி வச்சிருக்காங்க. அதில் மட்டும் தான் குப்பை கொட்டிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். அதனால தான் இன்னும் 3rd பிளேஸை பிடிச்சிருக்காங்க. என்னதான் மற்ற ஏசியன் கண்ட்ரீஸ்லாம் வந்து இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாம் வந்து செட் பண்ணாலும் அமெரிக்காவோட ப்ரைடாகவே இருந்துட்டு இருக்காங்க. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 42,92,000 யூனிட்ஸ் வந்து வேர்ல்டு வைட் சேல் பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு வைடு சொல்ல முடியாது, எக்ஸாக்டாக சொல்லணும்னா யூரோப் அண்ட் USA. ஆனால் வந்து டோட்டலாக எடுக்கும்போது நம்ம வந்து அந்த நம்பர்ஸையும் சேர்த்து தான் எடுக்கிறோம். அப்படிங்கிறனால இதையும் நம்ம கணக்குள்ள கொண்டு வந்து ஆகணும். அதனால தான் வந்து 3rd பிளேஸ் பிடிச்சிருக்காங்க நம்ம ஃபோர்டு. இந்த லிஸ்ட்டில் வந்துட்டு 2nd பிளேஸில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வேறு யாரும் இல்லை, Volkswagen தான். அதாவது ஜெர்மன் அப்படிங்கிற அந்த கார் மேனுஃபேக்சரர்ஸ்லேயே வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலே வந்துட்டு அப்பனுக்கே அப்போ அப்படின்னு சொல்லலாம். மற்ற அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பெரிய கம்பெனி, அதாவது லேம்போகினியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஆடியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து மேனுஃபேக்சரே இவங்க தான். பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய பிராண்டு. யூரோப்பியன் ஆட்டோமொபைலே வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற அந்த ஒரு ஜெர்மன் பிராண்ட் வந்து Volkswagen. அவங்க தான் இந்த பிளேஸில் வந்து 2nd பிளேஸ். என்றைக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த 2nd பிளேஸ் வந்து ரொம்ப வருஷமே தக்க வச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னும் 1st பிளேஸ்க்கு போகலை. இந்த 2nd பிளேஸ்லேயே வந்து அவங்க ரொம்ப வருஷமாகவே இருக்காங்க. Volkswagen வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் கார்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ப்ரீமியம்க்கு வந்து ஆடி, லேம்போகினி இந்த மாதிரிலாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி விடுறாங்களா தவிர்த்து மற்றபடி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற கார்ஸ்லாம் மட்டும்தான் இவங்களோட அந்த பிராண்டிங் கீழே வரும். Volkswagen பிராண்டிங் கீழே வரும். ஸ்கோடா இருக்குல்ல, ஸ்கோடாவே ஒரு பெரிய பிராண்டு தான். அதையே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறது இவங்க தான். அதோட ஃபாதர் கம்பெனியே இவங்க தான். ஸோ இந்த மாதிரி ஒரு வெர்சடைலான ஒரு நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இவங்க தான் வச்சுருக்காங்க. அதாவது பொதுவாக சொல்லணும்னா யூரோப்பியனோட காட்ஃபாதர் அப்படின்னு சொல்லலாம் இந்த கம்பெனியை. அதனாலேயே வந்துட்டு Volkswagenோட சேல்ஸ் வந்து கடந்த வருஷம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 52,05,000 யூனிட்ஸ் வந்து விற்றுருக்காங்க வேர்ல்டு வைடு. இது வந்து இன்க்ளூடிங் எல்லாமே. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா Volkswagen Virtus இருக்குல்ல, இப்போ நியூவாக லான்ச் ஆன அந்த மாடல், அதுதான் வந்து பீக்கில் பிச்சுட்டு ஓடி இருக்குது. அந்தளவுக்கு ஒரு கிரேட்டான ஒரு சேலு.
இதனால தான் வந்துட்டு இந்த வோல்க்ஸ்வேகன் வந்து செகண்ட் பிளேஸில் பிடிச்சிருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற கம்பெனி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காரு அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது இவங்களோட சிம்பிள் எல்லாம் இருக்கவே இருக்காது. பார்த்தீங்கன்னா யாரும் இல்லை, டொயோட்டா தான் ஜாப்பனீஸோட கிங்கு. அதாவது ஜாப்பனீஸோட கிங் மட்டும் இல்லை, உலகத்துக்கே இவங்க தான் கிங்கு. அழும்ப பார்த்தவன், உங்கள் அப்பா விசில் கேட்டவன், மகனும் பேரனும் ஆட்டம் போட வைக்கிறவன் அப்படிங்கிற மாதிரி எல்லா பிராண்டையுமே வந்து கிட்ட கூட நெருங்க விடாமல் அப்படியே அப்படியே கையை வச்சு தள்ளி அப்படி ஓரமாக நில்லுங்கடா, நான் மேலே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியே நின்றுட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஓரமாக போய் சண்டை போடுங்க, நான் எங்கேயோ இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருஷமாவே, கடந்த ஒரு 8 வருஷமாவே வந்து அந்த நம்பர் 1 பொசிஷனை வந்துட்டு அசைக்க கூட முடியாமல் மற்ற எந்த ஒரு கம்பெனி பிராண்டுமே வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு உயரத்தில் இருக்காங்க டொயோட்டா. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கம்பெனியோட குவாலிட்டி தான், இன்ஜின் குவாலிட்டியாக இருக்கட்டும். அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்ப உடஞ்சி போன கண்டிஷனில் எந்த ஒரு காராக இருந்தாலுமே சரி, வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுனே தெரியாது, எப்படி ஸ்டார்ட் ஆகும் வேலை செய்யணும்னே தெரியாது. ஆனால் டொயோட்டாவில் அப்படி கிடையாது. துருபிடிச்சு போன இன்ஜின் கூட வேலை செய்யும், நல்லாவே வேலை செய்யும். அந்தளவுக்கு ஒரு ரிலையபிலிட்டியாக இருக்கட்டும், டியூரபிலிட்டியாக இருக்கட்டும், அதை வந்து இவங்ககிட்ட தான் கற்றுக்கணும் மற்ற எந்த காராக இருந்தாலும். அசால்ட்டாக வந்துட்டு லோ மெயின்டெனன்ஸ்லேயே வந்துட்டு அசால்ட்டாக ஒரு 2 லட்சம் கிலோமீட்டராக இருக்கட்டும், 3 லட்சம் கிலோமீட்டராக இருக்கும், இந்த அளவுக்குலாம் போகும்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் 10 லட்சம் கிலோமீட்டர்லாம் ஓட்டியிருக்கேன் காரு, 30 வருஷமா இருக்குது டொயோட்டா, அந்த அளவுக்குலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையாக என்னென்னு கூட தெரியல. ஆனால் அதெல்லாம் உண்மை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இருக்கிறனால தான் வந்துட்டு சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதோட இன்ஜின் வந்து அந்தளவுக்கு வேலை வைக்காது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் ரொம்ப வருஷமாவே நம்பர் 1ல இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஜாப்பனீஸ்னாலே பொதுவாக வந்து குவாலிட்டியில் மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க, குவான்டிட்டியில் கிடையாது அப்படிங்கிறது வந்து இதுலேருந்தே ப்ரூவ் ஆகுது. அவங்க வந்து என்றைக்குமே குவாலிட்டியில் மட்டும்தான் நம்பர் 1ல இருப்பாங்க. அதனால தான் வந்துட்டு டொயோட்டா இன்றைக்குமே வந்து அடிச்சுக்க முடியாத ஒரு குவாலிட்டியில் இன்னுமே கார் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லீடிங் மேனுஃபேக்சரர் இந்த என்டையர் வேர்ல்டு. டொயோட்டாவோட இனோவாவாக இருக்கட்டும், ஃபார்ச்சுனராக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ரீமியம் பிராண்ட் அந்த செக்மெண்ட்டில் அவங்களும் ஒரு கார் வச்சிருக்காங்க, ஒரு பிராண்ட் வச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெக்ஸஸ். அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மாடல்லாம் நிறைய இன்னோவேஷன்லாம் கொண்டு வந்து லெக்ஸஸ் ES 300H இந்த மாதிரி நிறைய, அதெல்லாம் இந்த மாதிரி கார்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லக்ஸரியை ஃபோக்கஸ் பண்ணி விட்டுருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து டாப் நாச்சில் கொடுப்பாங்க. இதில் காமெடியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, டெஸ்லா தான் எங்களோட ப்ரைடுன்னு சொல்லி அமெரிக்கன்ஸ்லாம் பீத்திட்டு இருக்காங்கல்ல, அப்படிப்பட்ட USA வந்துட்டு அதிகமான சேல்ஸ் பண்ணது வந்து டொயோட்டா தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க மக்களுக்கே வந்து புரிய ஆரம்பிச்சிருச்சு, அமெரிக்கன் பிராண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோக்கா வந்து ரிலையபிளாக இருக்கிறது இல்லை, இன்ஜின்ஸ் வந்து நிறைய செலவு வைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து டொயோட்டா வச்சிருக்காங்க, டொயோட்டா வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தன் டொயோட்டா வச்சிருக்கானா தான் வந்து கெத்து அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. துபாயிலலாம் பார்த்தீங்கன்னாவும் சரி, UAEல பார்த்தீங்கன்னாவும் சரி, டாக்ஸிக்கே வந்து இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து உழைக்கும், மாட்டுத்தனமாக உழைக்கும், என்ன பண்ணாலும் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிற ஒரு கேரண்டி இருக்குது இந்த டொயோட்டா மேலே. இந்த மாதிரி வந்து ஒரு கிராண்டான ஒரு இமேஜ் உருவாக்கி வச்சுட்டாங்க ரொம்ப வருஷமாகவே. வந்து என்ன தான் பண்ணாலும் அழிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவங்களே கிட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த இண்டஸ்ட்ரியை அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ண முடியாது. ஏன்னா மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாகவும் அவங்க தான் இருக்காங்க. ஒரு கமாண்டிங் பொசிஷனில் வந்துட்டு இவங்க தான் இருக்காங்க. நிறைய கம்பெனிஸ்க்கு வந்து இன்ஜின்ஸ் ஸ்பான்சர் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்க பண்ணாத விஷயமே கிடையாது. ஸோ டொயோட்டா தான் வந்து அப்பனுக்கு அப்பன், லெஜெண்டுக்கு லெஜெண்டு, ராஜாக்கு ராஜா, ராஜனுக்கெல்லாம் ராஜா அப்படிங்கிற மாதிரி நம்பர் 1 பொசிஷனில் என்றைக்குமே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுப்பீரியாரிட்டி இருக்கிறதுனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டொயோட்டாவோட சேல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் இருக்கிற அந்த வோல்க்ஸ்வேகனை விட அப்படியே கிட்டத்தட்ட டபுள் த டைம்ஸ் அதிகமாக சேல்ஸ் ஆயிருக்கு வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா. அதாவது 93,08,000 யூனிட்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 93,08,000 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. அத்தனை காரை வந்து சேல் பண்ணி குவிச்சிருக்காங்க போன வருஷம் வேர்ல்டு வைட். ஸோ இந்த ஒரு ரீசன்னால தான் வந்துட்டு டொயோட்டா வந்துட்டு நம்பர் 1 பிளேஸில் இருக்காங்க நம்ம லிஸ்ட்டில். ஸோ இது அவ்வளோதாங்க இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங்.